ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கோயம்புத்தூரில் டேஸ்ட் ஆஃப் கோயம்புத்தூர் அப்படின்ற ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு வந்திருக்கேன். செம்மையாக வந்து கூட்டம் இருந்துச்சு, நிறைய பேர் வந்திருந்தாங்க. இதோட என்ட்ரி ஃபீஸ் வந்து 250 சொல்லியிருந்தாங்க. என்ட்ரி டிக்கெட் வாங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராப் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அவங்களே எல்லாருக்குமே வந்து மாட்டி விட்டுட்டு இருந்தாங்க. இந்த 250 எதுக்குன்னா, உள்ளே வந்து கான்சர்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. விஜய் டிவியில் வந்து சிங்கர்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. மாக்காப்பா ஆனந்த் அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. கோயம்புத்தூரில் இருக்க எல்லா ஹோட்டல் ஸ்டால்ஸுமே வந்து உள்ளே இருந்தது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சொல்லுங்கள். டேஸ்ட் ஆஃப் கோயம்புத்தூர் இங்கே கொடிஷனில் போட்டிருக்காங்க, அதுக்கு வந்திருக்கோம். உள்ளே வந்து எப்படி இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிருக்கோம். குட்டியாக இருக்கவங்களுக்கு செம்ம ஸ்பாட் இது. பேபி சாப்பிட போகிறாங்க, நான் வந்து வீடியோ எடுக்க போகிறேன். இதுதான் இன்றைக்கி எனக்கு டியூட்டி. ஸோ வந்து உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆமாம், வேற லெவல்ல இருக்கு உள்ள ரஷ். இங்க வந்து நிறைய வந்து ஃபுட்டு கோயம்புத்தூர்ல இருக்க எல்லா ஹோட்டல்ஸுமே இங்கே தான் இருக்கு. இந்த ஷாப்ல வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் இங்கே தான் வந்து ட்ரை பண்ண போறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது என்னடா சோதனை, சத்திய சோதனைன்ற மாதிரி வந்த உடனே மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு. சரி பார்க்கலாம் எப்படி இருக்கு டேஸ்ட். ஸோ இந்த ஷாப்பில் வந்துட்டு ஃபிஷ் சில்லியும் மட்டன் கோலாவும் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் மட்டன் கோலா. எப்படி சொல்லுங்கள், எப்படி இருக்கு? ரெண்டுமே நல்லா இருக்கா? நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இங்கே டேஸ்ட் ஆஃப் ஃபுட்டு கோயம்புத்தூரில் வந்துட்டு சுபு மெஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் டேஸ்ட் பண்ணுறோம். இது வந்து ஃபிஷ் சில்லி எப்படி பார்க்கலாம் எப்படி இருக்கு. நிஜமாவே சூப்பராக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து சுபு மெஸ் வந்து ஸ்டார்ட் எல்லாமே நல்லாயிருக்கு. எல்லா எதுவுமே வச்சுருக்காங்க அஃபோர்டபுள் ரேட்டில். நல்லாயிருக்கு டேஸ்ட் வைஸ். ஃபுல்லாமே வந்து இருக்கு, எல்லாமே அஃபோர்டபுள் ரேட்ல தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம போய் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. கரெக்டா இருக்கு. எல்லாமே வந்து ஸ்பைசியா, ஓவர் ஸ்பைசியாவும் இல்லாம ஓவர் செட்டில்டாவும் இல்லாம நல்லா கரெக்டா டேஸ்ட். எல்லாமே சூப்பரா இருக்கு. இது என்ன ஃபிஷ்ஷா? ஃபிஷ், நெட்லி ஃபிஷ். ஹோட்டல் அன்னபூர்ணால வந்துட்டு ஸ்வீட் ஒன்று வாங்கியிருக்கோம். வேற லெவலில் இருக்கு பார்க்கவே. இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. எப்படி இருக்கு? மைல்டாகவும் அது டேஸ்டாக இருக்கு. இந்த ஷாப் வந்து தெரியாத ஆளே இல்லை, எல்லாருக்குமே இந்த ஷாப் தெரியும். அதில் வந்து ஜிலேபி கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர்ஸ் டேஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஜிலேபி நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்கு? ஸ்வீட்டு ரொம்ப ஸ்வீட்டெல்லாம் இல்லை, நல்லா இருக்கும். இது வடி, இது ஜீரா.
வேற லெவலில் இருக்கு நிஜமாவே. என்னோட ஃப்ளேவர் வந்துட்டு சாக்லேட் தான். ஸோ சாக்லேட் சூப்பராக டேஸ்ட். உள்ள பபிள்ஸ்லாம் அப்படி வருது, நல்லா இருக்கு டேஸ்ட். ஷாப் வந்து திண்டுக்கல் வேணு பிரியாணி. மேக்ஸிமம் இந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் வந்து கோயம்புத்தூர்ல வந்து நிறையா இருக்கும். இந்த பிரான்ச்லாம் எங்கே இருக்கு? காந்திபுரத்தில் லட்சுமிஸ்லாம் எல்லாம் இருக்கு. நல்லா இருக்கும். பிரியாணி ஃபேமஸாக கிடக்கு. டேஸ்ட் எப்படியா இருக்கு? நம்ம 90s ஃபேவரட் சாக்லேட்டு. இது வந்து வாங்காதலே வாட்சில இருந்து பள்ளி முட்டையில இருந்து என்னென்ன டிசைன் பண்ண முடியுமோ எல்லா வகையான டிசைன்ஸும் வாங்கியாச்சு. என்னோட ஃபேவரட் சாக்லேட் இது. ரெட் வெல்வெட் ஐஸ்கிரீம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கும். நான் வந்து நிறைய ஐஸ்கிரீம் ஷாப்பில் வந்து போய் சாப்பிட்ருக்கேன். ஒவ்வொரு ஐஸ்கிரீமும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வெண்ணிலாவும் ரெட் வெல்வெட்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காட்டன் கேண்டி ஐஸ்கிரீம் வந்து வாங்கியிருக்கோம். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. அப்படியே நம்ம காட்டன் கேண்டி சாப்பிட்ற அந்த ஃப்ளேவரும் ப்ளஸ் நம்மளுக்கு கூலிங்காக இருக்க டேஸ்ட் இருக்கும்ல, நட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. உனக்கே என்னை கொடுக்க நினைத்து மனசை நான் அனுப்பினேன் ரொம்ப ஆசையா. ஹலோ கோயம்புத்தூர், ஹாய். ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்கக்கா. For the love you have, எப்படி இவ்ளோ fans and followers நீங்க வந்து சமாளிக்கிறீங்க சாம்? காட்ஸ் கிரேஸ், அவரோட பிளெஸிங் தான். ஏன்னா அவங்களோட கைத்தட்டல் தான் எங்களை மாதிரி ஆட்கள்லாம் இங்கே நின்று பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிது. சப்போர்ட் தான். ஏதோ என்ன பண்ண போகிறோம்னு ஐடியாவே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம்.
பட் இதை பண்ணுங்க, உங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கணும். அவங்க தான் ஒரு தடவை கை கொடுத்து தூக்குறாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் டைம். அப்பதான் வாழ தோணும். ஒன்னம் பார்த்தா கண்ணம் ஓடுதே, கண்டமாகுதே, முத்தி மாறி என் சத்தம் போடுதே. பார்த்த பார்வையோட அவளோட போது கண்ணாலே ஆதிமலர் போடி வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலையண்ணமே, நதியில் ஆட்டுக்குட்டி போல போகின்ற சுத்திரேனே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சில வெளியே வந்துட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11 கரெக்டாக ஆக போகுது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் அப்படியே உள்ளேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணி டைம் போயிடுச்சு. ஃபுல்லாக கான்செர்ட் வேறு. ஷாம் விஷால் இவங்களாம் வந்திருந்தாங்களா, அப்படியே பாட்டு கேட்டு சாப்பிட்டு வைப் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்டோம். நல்லா தான் இருந்துச்சு இன்னைக்கு டேவு. நீ அடுத்த வருஷம் தான் கான்செர்ட் ஆரம்பிப்பாங்களா இந்த டேஸ்ட் ஆஃப் கோயம்புத்தூரோட. இது வந்து நெக்ஸ்ட் இயர் சொல்லியிருக்காங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.